எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ் உங்களை நோக்கி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேஸ்புக்லயும் ஒரு சேனல் இருக்கு. யூடியூப்ல கொடுக்குற அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. பர்சனலாக 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். கார்ட்ஸ் மட்டும் வச்சு இல்லாம நிறைய நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்க மாதிரி டர்மரிக் ரீடிங், குங்குமம் வைத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், வெற்றிலை, கேண்டில், ஃப்ளவர் ரீடிங், இப்படி வகை வகையான பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பவர்ஃபுல் ரீடிங்ஸ். உங்களுக்கும் ரீடிங்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 8939767271 வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரைஸ்லெட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிரைஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சேம் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரீடிங்ஸ்குள்ள போலாமா? ஓகே ஓகே உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ் எப்படி இருக்கு? Next 24 hours உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ் டுவர்ட்ஸ் யூ. Next 24 hours இன்னும் ஷஃபிள் பண்ணிக்கலாம். Next 24 hours உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ் டுவர்ட்ஸ் யூ. Next 24 hours உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ். Next 24 hours உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ். Universe, divine spirit angels, next 24 hours for person love messages. Okay, jumping card எடுக்கலாமா? Okay. Oh. Reconciliation, bottom of the deck. Next 24 hours your person love messages. Next 24 hours your personal love messages. Okay, camera in the card இருக்கு. Next 24 hours your personal love messages. Love messages. Next 24 hours your personal love messages. Next 24 hours your personal love messages. Next 24 hours personal love messages. Next 24 hours your personal love messages. Okay, bottom of the deck flirt. Next 24 hours your personal love messages. Okay, true love. All positive cards. Okay. இதான் உங்களுக்கான கார்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ட்ரூ லவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூ லவ் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல உங்க பர்சன் தன்னுடைய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய உண்மையான காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஃபீலிங்ஸை ஹைட் பண்ற மாதிரியே உங்களுக்கு தோணும். அதாவது எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே பேசுவாங்க, உங்களை லவ் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பண்ற எல்லா விஷயங்களும் உங்களை பிடிச்ச மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ஃபேவராக பண்ணுவாங்க. சின்ன விஷயம் கூட நீங்க குறை சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த பர்சன் உங்களை லவ் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு உங்களால சந்தேகப்படவே முடியாது. ஏன்னா உங்களை லவ் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு ட்ரூவான லவ், அந்த உள்ள இருந்து ஒரு லவ் இருக்குல்ல, அதை இந்த பர்சன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குவாங்க. தன்னுடைய
உள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரொம்பவே திங்க் பண்ணுவாங்க. அதாவது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த மாதிரி உணர்வுகளை வந்து எப்படி வெளியில சொல்றது, கொஞ்சம் ஷையா இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இத வந்து வெளியில சொல்லலாம், ஏன்னா உள்ள மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள அவ்வளவு 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 உண்மையான காதலை வந்து தேக்கி வச்சிருக்காங்க இந்த பர்சன். ஒரு ஒரு உண்மை தன்மை இந்த நபர்கிட்ட எப்பவுமே இருக்கும். ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப லாயலான ஒரு பர்சன், ரொம்ப ட்ரூவா இருக்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு. பட் இதெல்லாம் அவங்களுக்கு வெளியில தெரியவே தெரியாது. அவங்க என்ன கேரக்டர், அவங்க எந்த நோக்கத்துல இந்த விஷயத்த பண்றாங்க, எதனால நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்காங்க, அஃபெக்ஷனேட்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த நபர் சைட்ல இருந்து இல்லாமையே இருக்கும். இவங்க நம்மள விரும்புறாங்களா விரும்பலையா, ஆனா நமக்கு பண்ற விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கேரிங்கா பண்றாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்றாங்க. நமக்கு எல்லா விஷயமும் இந்த நபர் பண்றாங்க. இவங்களுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸா, இது வந்து ஒரு ட்ரூ லவ் தானா இல்ல ஒரு ஃபேக்கான ஃபீலிங்ஸா, சும்மா நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இந்த நபர் வந்து நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா இவங்கதான் கிளாரிட்டியே கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேனே. கிளாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க. தான் மனசுல இதுதான் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஓப்பன் அப்பே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த ஓப்பன் அப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 ஹெவியாக இருக்கு. சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹெவி ஹியர். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு காதல், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பாசம் இந்த நபருக்கு இருக்கு. எதுல இருக்கு? தன்னுடைய ஆழ் மனதுல இருக்கு. எப்பவுமே மனதுல மேலோட்டமாக காதல் எண்ணங்களோ காதலுக்கான விஷயங்கள் இருக்கும்போது சீக்கிரமாகவே அந்த நபர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மனதுக்குள்ள ஒரு லேயர் தாண்டி ஒரு லேயர் தாண்டி ஒரு லேயர் தாண்டி ஆள் மனதுக்குள்ள தன்னுடைய காதலை வைத்திருப்பதனால் அவங்களால ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முடியல. அதுதான் இங்க விஷயம். உங்க நபரால தன்னுடைய காதலை ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப டீப்பா இருக்கு, டீப் லேயரா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. தன்னுடைய காதலை ரொம்ப பொக்கிஷமா உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. தனக்கு இவ்வளவு காதல் இருக்கா அப்படின்னு அந்த நபருக்கே தெரியாது. எவ்வளவு அதிசயமா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. தனக்கு இவ்வளவு காதல் இருக்கா இந்த நபர் மேலங்கிறது உங்க நபருக்கே தெரியாது. இவ்வளவு லவ் பண்றேன் நான் இந்த பர்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நீங்க ஒரு சமயம் அவங்கள விட்டு நிரந்தரமாக பிரியணும்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட போய் சொல்றீங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள விட்டு நான் போயிடுவேன், அப்புறம் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், உங்களை தேட மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன்னு நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விடும்போது ஒரு 10 நாள் 15 நாள் நீங்க பேசாம இருக்கீங்க, இல்ல உங்க சிச்சுவேஷன் நோ கான்டாக்ட்ல போகுது அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த நபர் வந்து அவங்க சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே வரும். ஏன்னா அப்பதான் உணர ஆரம்பிப்பாங்க, உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் உங்க மேல அவங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ் வந்து லேயர் பை லேயரா இருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு இந்த பர்சனுக்கு தான் எவ்வளவு ஃபீலிங்கோட இருக்கிறோன்றது தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கா, இவ்வளோ லவ் வச்சிருக்கோமா இந்த நபர் மேல, இது நமக்கே தெரியாம போச்சே. அவங்க கூடயே இருக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, இப்ப அவங்கள பார்க்காம நம்மளால இருக்க முடியலையே, அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ தனக்கு தானே வைத்து கொண்டு பேசக்கூடியவர்கள் இந்த நபர். அதனால கட்டாயமாக நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல தன்னுடைய ட்ரூ லவ் அவங்க லைஃப் முழுக்க அவங்க கூட காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நான் அவங்க கூட இப்படித்தான் என் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நீ என் கூட வருவியா, நீ என் கூட இருக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். ஃபிளர்ட். ஃபிளர்ட் அப்படின்னும் போது ஃபிளர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக கொஞ்சம் ரொமான்டிக்கா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட என்னுடைய ஆள் மனதுல இருந்து ஓப்பன் அப் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டாவது ஃபிளர்ட் அப்படின்னும் போது ஒரு ட்ரூ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது அதை ரொம்ப ரொமான்டிக்கா பொயட்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு கவிதை மூலியமாக
ஒரு காதல் கடிதம் மூலியமாக தன்னுடைய வார்த்தைகளையே அப்படியே ஒரு கவிதையா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த ஃபிளர்ட்டிங் டைப் அப்படின்னு ஒண்ணு வந்துரும். அதாவது இவ்வளவு நாள் அந்த நபர் உங்க கூட பேசினதுக்கும் இப்போ இந்த 24 ஹவர்ஸ்ல அவங்க உங்ககிட்ட பேச போறதுக்கும் நிறைய 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 சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். இந்த நபரா இப்படி பேசுறாங்க, இந்த நபருக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கா, இவ்ளோ ரொமான்டிக்கான பர்சனா இவங்க, இவ்ளோலாம் பேசுவாங்களா? அதாவது இந்த நபர் நான் சொல்லிட்டேன் எடுத்தோடனே ரொம்ப இன்ட்ரோவர்ட், அதாவது ரொம்ப பேசக்கூடிய ஆள் கிடையாது, ரொம்ப ஷை, ரொம்ப வெக்கப்படக்கூடிய ஆள் அப்படின்னும் போது, கூச்சப்படக்கூடிய ஆள், பேசிக்காவே கூச்ச சுபாவமுடைய ஆளுன்னும் போது அவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரசிவா இவ்ளோ பேசுவாங்களா அப்படிங்கறதே ஒரு டவுட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப லிமிட்டடா என்ன வேணுமோ அதை மட்டும் பேசிட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அப்படியே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளுதான். அவங்க செய்கையின் மூலியமாக அவங்க ஃபீலிங்ஸை காட்டுவாங்களே தவிர வார்த்தையின் மூலியமாக தன்னுடைய ஃபீலிங்ஸை காட்டுறது வந்து ரொம்பவே குறைவா இருக்கு இந்த நபர்கிட்ட. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அந்த வார்த்தையின் மூலமாக அவங்க உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்களோ, நான் சொன்ன மாதிரி நான் உன்னை இவ்ளோ லவ் பண்றேன், இந்த மாதிரி லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதாகட்டும், இல்ல உன் ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல நீ வச்சிருக்க பொட்டு நல்லா இருக்கு, இல்ல நீ போட்டிருக்க இந்த சிமிக்கி அழகா இருக்கே அப்படின்னு ஒரு கவிதைத்துவமாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பேசவும் செய்வாங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது, ஒரு கால் வருது. இப்போ நீங்க நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும்போதெல்லாம் நீங்க போட்டுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஞாபகத்துக்கு வரும். உங்களுடைய ஃபேவரட் ட்ரெஸ், அதாவது உங்களுடைய ஃபேவரட் ட்ரெஸ் வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்க போடக்கூடிய ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஷிமிக்கியோ பொட்டோ இல்ல ஏதோ ஒரு மேக்கப் திங்ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதை நீங்க போட்டுட்டு வர மாதிரி அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்றது, விஸ்வலைசேஷன் பண்றது, இல்ல தன்னுடைய ஆள் மனதுல இருந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றது. இவங்க வந்து நான் நினைச்ச மாதிரி நான் எதிர்பார்க்கிற அந்த உடையோ அந்த காஸ்டியூம்ஸையோ இல்ல அந்த பொருட்களையோ அந்த ஆக்சசரிஸையோ அதாவது அந்த கம்மலையோ அந்த பொட்டையோ வச்சுட்டு என் முன்னாடி வரணும், நான் அவங்க கிட்ட சொல்லணும் நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க, இல்ல நீ போட்டிருக்க அந்த சிமிக்கி ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அதாவது நீ போட்டிருக்க இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, அதாவது நான் போட்டிருக்கிறது வந்து எப்படி என் பர்சனுக்கு தெரியும், அவங்களாம் என்ன பார்த்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு அலார்மிங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே கட்டாயமாக நடக்கும். நீங்க அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு போட்டுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி போய் அந்த நபரை என்ன பண்ணும், ரீச் பண்ணும். அப்போ உங்ககிட்ட வந்து உங்களுடைய எக்ஸாக்டா நீங்க இந்த கம்மல் போட்டிருக்கீங்க அழகா இருக்கு, நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்க அழகா இருக்குன்னு சொல்றதை விட உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, உங்ககிட்ட பேச முன் வருவாங்க. காம்ப்ளிமெண்ட்டை தாண்டி நீ இப்ப எப்படி இருக்க, இன்னைக்கு நீ எப்படி இருக்க, சரி நான் அப்படி பேசாம போயிட்டேன்ல, நம்ம நோ கான்டாக்ட்ல இருக்கிறோம்ல, நம்ம இப்ப பேசிக்கிறது இல்ல, சரி விடு அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கேரிங்கா வந்து பேசுவாங்க. சோ அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க கான்வர்சேஷன் பண்ண நீங்க இந்த தோடை பத்தி சொல்லலாம், இல்ல நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லும் போது அவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓ நீ அந்த ட்ரெஸ் போட்டிருக்கியா, நீ அந்த கம்மல் போட்டிருக்கியா, ஓ சூப்பர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்ங்கிறது கட்டாயமாக நடக்குது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வைத்திருக்கக்கூடிய காதல் மாத்தி 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 டிரான்ஸ்பர் ஆகுது உங்க ரெண்டு பேருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பொக்கிஷம் உங்க ரெண்டு பேருக்கும். ஏன்னா உங்க ரெண்டு பேர் மனசுலயும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அது ரெண்டும் போய் ஒரு கட்டத்துல இணையும் போது கட்டாயமா அந்த நபர் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப கவித்துவமா சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த 24 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய லவ் மெசேஜஸ் ரொம்பவே அழகா இருக்கு 24 ஹவர்ஸ்ல. நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம். ஓகே,
நீங்க ரொம்ப நாளா நான் சொன்ன மாதிரி இந்த லவ் வந்து ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வா, ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வா, ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வாங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஏன்னா இந்த நபர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லோவா இருக்காங்க, ரொம்ப மனசுக்குள்ளே வச்சிருக்க ஆளா இருக்காங்க, வார்த்தைகளால பகிர மாட்றாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கிற மாதிரி இந்த நபரை நம்ம லவ் பண்றது கரெக்ட் தானா, இந்த நபரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது சரியா, இந்த நபர் நமக்கான நபர் தானாங்கிற கேள்வியும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அடுத்த கட்டமாகவே இருக்கும். அதாவது இந்த ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வா அப்படின்னோடனே செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த பர்சனை லவ் பண்ணலாமா கூடாதா, இவங்க நான் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்க மனசுல இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த கார்டு இதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்லுது, என்ன விளக்கத்தை கொடுக்குது அப்படின்னா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். இந்த பர்சனை நீங்க லவ் பண்றது உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அப்ப கண்டிப்பா அவர் உங்க வாழ்க்கையில இந்த நபர் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹீலராக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சேஃப் தருவாங்க. அதாவது இவங்க கூட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு ஷெல்டர் மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபீல் பண்ண போறீங்க. கட்டாயமா இந்த பர்சனை நீங்க லவ் பண்றது வந்து உங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த லவ் வந்து ரொம்ப தூய்மையான லவ், ட்ரூ லவ் அப்படின்றத யூனிவர்ஸ் ஆல்ரெடி ரொமான்ஸ் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்க மனசுல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போல. அதனாலதான் யூனிவர்ஸ் திரும்பியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்றாங்க. என்னன்னா, நீ இந்த நபரை லவ் பண்றது உனக்கு ரொம்ப சேஃப். இந்த நபரும் உங்களுடைய வீடும் ஒண்ணு. எப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க என்னதான் வெளியில இருந்தாலும் நீங்க சேஃபா ஃபீல் பண்ணுவீங்களா? இதே நீங்க வீட்டுக்குள்ள வந்து கதவை தாள் போடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை இடத்துல சுத்தி திரிந்தாலும் இந்த நபர் கூட வந்து ரீச் ஆகுறப்போ, அப்பா நான் இப்ப ரொம்ப சேஃபா உணர்றேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்றேன், இந்த நபர் என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நினைக்காம இருக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு அடுத்து அவங்க என்ன லவ் மெசேஜஸ் தராங்க அப்படின்னா, நீ என் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன், நானும் உன் கூட இருக்கும்போது உன்னை ரொம்ப சேஃபா பார்த்துக்குவேன், சோ நான் ரொம்ப சேஃபா உன்னை ஃபீல் பண்ண வைப்பேன், ஏன் லவ் வந்து நீ சந்தேகப்பட்டுறாத எந்த இடத்துலயுமே, அது வந்து ரொம்ப சேஃபான லவ் அப்படின்னு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அவங்க என்ன செய்வாங்க, புரிய வைப்பாங்க. சோ உங்க ஹார்ட்டை நீங்க ஓப்பனா வச்சுக்கோங்க. உங்க பர்சன் உங்களுக்கு சொல்றது அதுதான், என்னோட லவ் வந்து ரொம்ப ஒரு சேஃபான லவ். சோ என் லவ் நீ உன் ஹார்ட்ல ரிசீவ் வாங்கிக்கிறதுக்கு தயங்காத, என் லவ் நீ மனசார வாங்கிக்கோ. சோ நீ என் லவ் வாங்குறதுக்கு உன் ஹார்ட்டை நீ ஓப்பனா வச்சுக்கோ. என்னோட லவ் வாங்கி திரும்ப உன் லவ் எனக்கு நீ திருப்பி கொடுக்கறதுக்கு உன் ஹார்ட்டை நீ ஓப்பனா வச்சுக்கோ. நீ ஓப்பனா வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் லவ் ஒன்ன ரீச் ஆகும், ஓ லவ் உன்கிட்ட இருந்து வெளியில வந்து என் ஹார்ட்டை வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தராங்க. ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, லவ் எக்ஸ்சேஞ்ச். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொன்ன மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக நடக்கும் இந்த 24 ஹவர்ஸ்ல தெரியுது. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஹை எனர்ஜி, உங்களுக்கும் சரி உங்க பர்சனுக்கும் சரி ரொம்ப ஹையான ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ லவ், ஒரு சேஃபான லவ், ஒரு கம்ஃபர்டபுள் லவ், ஒரு லாயல் லவ், ஒரு ரொமான்டிக் லவ். இது எல்லாமே கலந்ததுதான் உங்களுக்கு ஒரு லவ்வா உங்க பர்சன் மூலியமாக யூனிவர்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த பர்சன் கண்டிப்பா உங்க லைஃப்ல திரும்ப வர போறாங்க. உங்ககிட்ட வந்து அவங்க மனசுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறாங்க, ஓபன் அப் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்டோ நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி அந்த மியூச்சுவல் ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இவங்க ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது மேம், என் பர்சனல் ஃப்ரெண்டே எனக்கு தெரியாது, இல்ல எனக்கும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து யாரையாவது ஏஞ்சல்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக சென்ட் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட்டுற மாட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு நிச்சயமாக சென்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப லாயலா இருப்பாங்க, உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, தூது போகக்கூடியவங்களா இருப்பாங்க. சடனா இந்த பர்சன் உங்க லைஃப்ல வருவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வரலாம், திடீர்னு ஒரு பர்சன் வந்து நீங்க இந்த மாதிரி லவ்ல
ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க போல நான் கேள்விப்பட்டேன், சரி சொல்லு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்கலாம். இல்ல உங்க பர்சன் கிட்டே போய் கேட்கலாம், என்ன லவ்ல இந்த மாதிரி நீ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா, உனக்கும் உன் பர்சனுக்கும் நடுவுல நான் ஏதாவது ஒர்க் பண்ணவா, நான் ஏதாவது கேட்கவா, உன்னை பத்தி நான் ஏதாவது சொல்லி புரிய வைக்கவா, இல்ல உன் லவ் எவ்வளவு டீப்பா இருக்குன்னு நான் சொல்லவா, உனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்ல, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் மூலியமாக, யூனிவர்ஸ் மூலியமாக, ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் மூலியமாக, டிவைன் மூலியமாக உங்களுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா தயவு செய்து அந்த உதவிய மறுக்காதீங்க. உதவி செய்யறேன்னு சொல்றாங்க அவங்களே வந்து அப்படின்னா அவங்கள வேண்டாம், இல்ல எனக்கு இப்போதைக்கு ஹெல்ப் வேண்டாம், இல்ல இத பத்தி பேச வேண்டாம், இல்ல நீ இதை பத்தில தலையிடாத அப்படின்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஹெல்ப்னு வராங்களா, ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்களா, லெட் தம் ஹெல்ப். அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, நீங்களே கேளுங்க. சரி ஓகே அக்செப்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண, சரி ஓகே என் பர்சன் கிட்ட வந்து நீ போய் இதை சொல்லு, நான் அவரை இவ்வளவு விரும்புறேன்னு போய் சொல்லு அப்படின்னு அந்த ஹெல்ப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சைனா கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்க பர்சனுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓ நீ இப்படி சொல்ற, ஓகே நீ என் நபர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லு, நான் அவங்கள இவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லு, நான் அவங்கள தேடி வரேன்னு சொல்லு, நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி, நபரையும் எப்படியாவது நீ சேர்த்து வைன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து யூனிவர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கார்டு அதான் லாஸ்ட் கார்டு, ரீகன்சிலேஷன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாங்கன்னா என்ன, நடுவுல ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு லாயலான ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு, நீங்க 2 பேரும் சேரணும்னு மனசார நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டை தான் யூனிவர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல ரீகன்சிலேஷன் நடக்காம இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ரீகன்சிலேஷன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த நபர் வந்து உங்க கூட பேட்சப் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுடைய லவ் மெசேஜஸ் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல என்னவா இருக்கு நீங்க பாத்திருக்கீங்க. கடைசியாக ரீகன்சலேஷன், உங்ககிட்ட வந்து சேர நான் விரும்புறேன் அப்படிங்கறதையே ரொம்ப டைரக்டா ஒரு மெசேஜஸா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூ லவ், இந்த ஃபிளர்ட், அப்புறம் இந்த சேஃப் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட டைரக்டாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ட்ரூவா உன்னை லவ் பண்றேன், உங்ககிட்ட நான் ஒரு கவிதை சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ எங்களோட இருக்கும்போது ரொம்ப சேஃபா உணருவ, அதே நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்வளோத்தையும் இன்டைரக்டா சொல்லிட்டு டைரக்டா இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ரீகன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டைரக்டாவே சொல்லிட்டாங்க. நான் உங்க கூட சேரணும்னு விரும்புறேன். அப்போ இந்த நபர் உங்க லைஃப்ல நிச்சயமா வராங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரா ஒர்க் பண்ண போறாங்க. அதனாலதான் என் மூலியமா இப்படிப்பட்ட வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் நீங்க ரொம்ப மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு நல்ல ப்ரேயரோட வெயிட் பண்ணுங்க யூனிவர்ஸை நோக்கி. நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரீகன்சலேஷன் என்ற மிராக்கிளை சென்ட் பண்ண போறாங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், அதாவது இதெல்லாம் ஜென்ரலான வாசிப்பு, ஓகேங்களா, பொதுவான வாசிப்பு, ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன். ஸோ இதை வச்சுட்டு நீங்க தனிப்பட்ட வாசிப்பை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, குழப்பிக்காதீங்க. இந்த ஜென்ரல் வாசிப்பு என்பது வேற, தனிப்பட்ட வாசிப்பு என்பது வேற. உங்களுக்கு என்ன நடக்குது, உங்க ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்யூஷன் வாங்கிக்கணும், ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அணுக வேண்டிய நம்பர் 8939767271 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே லவ் லைஃப் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு பர்சனல் ரீடிங்ஸை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டைரக்டா வந்து பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஓகே, நம்ம கிட்ட பிரைஸ்லெட்ஸ்மே அவைலபிளாக இருக்கு. ரோஸ் குவார்ட்ஸ் பிரைஸ்லெட்ஸ்லாம் நல்ல செல்லிங் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த பிரைஸ்லெட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த பிரைஸ்லெட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கி பார்க்கலாம். அதுக்கும் 8939767271 அப்படிங்கிற நம்பர் அணுகுங்க. Okay, tata, bye bye. Thank you.